புதுச்சேரியில் பாஜக பிரமுகரான இளைஞரை வீடு தேடி சென்று கொலை செய்ய திட்டம் தீட்டி முடியாத நிலையில் சமாதானம் பேச வருமாறு அழைத்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் அக்பர் வழங்கி கேட்கலாம். அக்பர் வணக்கம். இந்த பாஜக பிரமுகர் யார்? அவரின் வயது என்ன? கொலைக்கான காரணம் என்னவாக கூறப்படுகிறது? மேலும் காவல்துறையினர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக என்ன விளக்கம் அளித்திருக்கிறார்கள்? எஃப்ஐஆர் போடப்பட்டுவிட்டதா? கோயோர்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடியும் பாஜக முன்னாள் இளைஞரணி தொகுதி தலைவருமான விக்கி என்கிற விக்னேஷ். 27 வயதான இவர் ஆட்டோ ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார். இவர் நேற்று மாலை தனது நண்பர்களுடன் வீட்டில் இருந்து புறப்பட்டு வெளியே சென்று இரவு 11:30 மணி அளவில் தனது நண்பர்கள் மூவருடன் ஒரே இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். இந்நிலையில் இவர் தனது வீடான நவீனா கார்டன் பகுதி அருகே வந்தபோது 6க்கும் மேற்பட்ட மர்ம கும்பல் விக்கியை சராமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த விக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விக்கி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு கதிர்காமம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் நேற்று முன்தினம் கடன் பிரச்சனை காரணமாக பூமியான்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பூக்கடை வியாபாரியான மணி என்பவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவரது இறுதி ஊர்வலத்தின் போது பாஜக பிரமுகர் விக்கிக்கும் காமராஜர் நகர் தொகுதி அதிமுக பிரமுகரான கவிக்குயில் நகரைச் சேர்ந்த பிரசாந்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டு உள்ளது. இதில் ஒருவருக்கொருவர் சராமாரியாக தாக்கிக் கொண்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விக்கியை தீர்த்து கட்டும் சதித்திட்டத்தோடு அவரது வீட்டிற்கு சென்ற பிரசாந்த் உள்ளிட்ட அவரது கூட்டாளிகள் அவரது தாயை மிரட்டிவிட்டு சென்றுள்ளனர். இதனை அவரது தாய் விக்கியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடந்த சம்பவத்தை தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த விக்கி பிரசாந்தை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே கடுமையான வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இது பிரசாந்திற்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே விக்கியை தீர்த்து கட்ட வீடு வரை சென்ற பிரசாந்திற்கு அவர் அங்கு இல்லாதது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் பிரசாந்த் தந்திரமாக பேசி நாம் இருவரும் சமாதானமாக செல்லலாம், உடனடியாக நவீனா கார்டன் பகுதிக்கு வருமாறு விக்கியிடம் கூறியதாக கூறப்படுகிறது. இதை நம்பிய விக்கி தனது நண்பர்களான பிரபுராம், விக்னேஷ் ஆகிய இருவருடன் ஒரே இருசக்கர வாகனத்தில் நவீனா கார்டன் பகுதிக்கு வந்தபோது அங்கு அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களோடு கொலை திட்டத்தோடு காத்திருந்த பிரசாந்த் மற்றும் அவரது கூட்டாளிகள் ரவுடி விக்கியை சராமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அக்பர் அலி.